ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் நிறைய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு வரைக்கும் நம்ம கிரகங்களுடைய காரகங்களை பார்த்துட்டே வரோங்க. அதில் நம்ம இனி அடுத்தது பார்க்க போகிறது சுக்கிரனுடைய காரகங்களை. ஃப்ரெண்ட்ஸ், சுக்கிரன் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் இப்போது நிறைய கிரகங்கள் நம்ம பார்த்தோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு எல்லாமே பார்த்தோம். இந்த கிரகங்கள் எல்லாத்த விட சுக்கிரன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளால், அதாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அகம் சார்ந்தும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம் இப்படி இருக்கிறது. பட் இருந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அகம் சார்ந்தும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதே போல் புறம் சார்ந்தும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். அதாவது புறம் சார்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா சுக்கிரன் வல்லத்தன்மையோட ஜாதகத்தில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி. அதே போல் சுக்கிரன் நல்லத்தன்மையோட தந்திரத்தன்மையோடையும் இருந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். சுக்கிரன் நல்ல தன்மையோட இருந்துருச்சு அப்படின்னா முதல் விஷயம், அவங்க அழகாக இருப்பாங்கங்க. அழகாக லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, லட்சணமாக இருப்பாங்கங்க. அதே போல் ஒரு அழகான அப்படியே வெள்ளை அப்படிங்கிறது வேற, வெள்ளையில் அப்படியே ஒரு மாந்தளிர் கலரில் இருப்பாங்க. பார்க்குறக்கே அம்சமாக இருக்காங்க. இன்னொரு தடவை திரும்பி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதாவது பெண்களை திரும்பி பார்க்குறதுங்கிறது கூட சாதாரண விஷயந்தான். ஒரு பொண்ணு நல்லா இருந்தால் திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் ஆண்களே திரும்பி பார்க்குற மாதிரி இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு லட்சணமாக அழகாக இருப்பாங்க. அப்போ முதல்ல சொல்லுவாங்க இல்லையா, அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும். ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னா அரவிந்த் சாமி மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அது மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. ஜீவா நல்லா இருக்காரு, எஸ்டிஆர் நல்லா இருக்காரு, ஆர்யா நல்லா இருக்காரு, ஹரிஷ் கல்யாண், அந்த மாதிரி சின்ன பசங்க கூட ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஆண்களே அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் சிவகார்த்திகேயனை விட்டுட்டேன், கவின் விட்டுட்டேன். அவங்களும் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்க்குறக்கு. அந்த மாதிரி ஆண்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுக்கிரன் வல்லத்தன்மையோடையும் இருக்கணும் அப்படின்னு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வல்லத்தன்மையோடு இருந்தால் தான் ஒரு லக்ஸுரியை அனுபவிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு எந்தவித அசுத்தமும் இல்லாத வீடுகளில் வசிப்பாங்க. அதாவது அவங்க இருக்கிற வீடு ஒரு சாக்கடைக்கு பக்கத்துலேயோ, ஒரு சாக்கடை போயிட்டுருக்கோம் இல்லையா? அதாவது மெயின் சிட்டிஸ்லேயே ஒரு இடத்துல அந்த சாக்கடை கால்வாய் போகும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடுகள் ஒரே ஒரு ஸ்மெல்லு, நாற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற அந்த இடங்கள் கிட்ட அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இருக்காது. சுத்தமாக இருக்கும். இப்போ இவங்க அந்த இருக்கிற அந்த வீடு வீட்டை சுற்றியும் வீடும் சுத்தமாக இருக்கும். அந்த வீட்டை சுற்றியும் இருக்கிற இடங்களும் சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னா அவங்களுக்கு சுக்கிரனோட தன்மை நல்ல வல்லத்தன்மையோடு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான இடங்கள் கிடைக்கும். அதே போல் காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்ஸுரி காசு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட இருக்கோ இல்லையோ, அவங்க சம்பாரித்து வச்சாங்களோ இல்லையோ தெரியாது. அவங்களுக்கு வேறு யார் அப்பா மூலியமாக சொத்து வந்திருக்கலாம், மனைவி மூலமாக சொத்து வந்திருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். ஆனாலும் அவங்க சம்பாதிக்கவே இல்லைன்னா கூட, அதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னா குரு நல்லா இருக்கணும். குரு நல்லா வல்லத்தன்மையோடு இருந்தால் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. சுக்கிரனும் வல்லத்தன்மையோட ஒரு ஜாதகத்தில் ரெண்டுமே வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா அவங்களே சம்பாரித்து அவங்களே லக்ஸுரியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு வேளை குரு கெட்டு இருந்து அவங்க சம்பாதிக்கலை அப்படின்னா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துருச்சு, வல்லத்தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா
அவங்க லக்ஸுரியாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய ஹோட்டலில் நல்ல ஃபுட்டு சாப்பிடுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தான் போய் தங்குவாங்க, அப்புறம் நிறைய ஊர்கள் சுற்றி பார்ப்பாங்க. இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட நல்ல வெஹிக்கிள்ஸ் இருக்கும், காரு அந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லா வசதிகளுமே சுக்கிரன் வல்லத்தன்மையோடு இருக்கிற ஜாதகங்களுக்கு இது எல்லாமே அமையும். அதே போல் நல்லத்தன்மையோடு இருக்கிற ஜாதகங்களுக்கும் இது எல்லாமே சூப்பராக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுக்கிரன் தந்திரத்தன்மையோடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இதையெல்லாம் அமைச்சிக்குவாங்க, அவங்களால முடியும். ஏதோ ஒரு வகையில் இதை அவங்க அமைச்சிக்குவாங்க. கடைசியில் ஒரு ஆஃபீஸில் கூட அவங்க ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு நல்ல ஸ்டாஃபாக இருந்து ஒரு வெளியூர் போகிறது, அதுக்கு நல்ல கார் வர்றது, அந்த மாதிரியெல்லாம் இவங்களாலேயே அமைச்சிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பண்ணிக்குவாங்க. அதே போல் சுக்கிரன் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஜாதகத்தில், அவங்களுக்கு இதெல்லாம் அமைஞ்சு வராது. அவங்க ஆசைப்படுவாங்க, எல்லாமே ஆசை இருக்கும் அவங்க மனசில், பட் அதை அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்காது. சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த லக்ஸுரியான விஷயங்களையெல்லாம் அனுபவிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருந்துருச்சு அப்படின்னா தான் இவங்களுக்கு ஒரு சுகபோகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது சுகபோகங்கள் அப்படின்னா அதாவது ஒரு காரில் போகிறது அப்படிங்கிறது, ஒரு லக்ஸுரியான காரில் போகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் அந்த காரில் போகிறப்போ உங்களுக்கு ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போக முடியாமல் எப்போவுமே ஐயோ வாந்தி வந்துடுமோ, ஒரு மாதிரி இருக்குது, நெஞ்சு கரிக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டென்ஷனாக போனீங்க அப்படின்னாலும் அந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம் இல்லையா. அந்த மாதிரி அந்த சுகபோகங்களை அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிறதும் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த சுகபோகங்களை அனுபவிக்க முடியும். அதாவது அவங்க 4 மாம்பழம் வரும், இவங்களுக்கு ஒரு மாம்பழம் எடுத்து கட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இந்த சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருக்கிற ஜாதகங்கள் அந்த மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணாங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே சதைப்பற்றோட இனிப்பாக நல்ல டேஸ்ட்டாக அந்த மாம்பழம் இருக்கும். அதுவே சுக்கிரன் கெட்டிருக்கிற ஒருத்தர் அந்த மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணாங்கன்னா ஒரு பக்கம் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் அந்த மாம்பழத்தில் வண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்து அந்த ஒரு பக்கத்தையே சாப்பிட முடியாமல் போயிடும். அந்த இன்னொரு பக்கமும் ரொம்ப டேஸ்ட்டாகவோ அந்த இனிப்பாக இல்லாமல் கொஞ்சம் சப்புன்னு சாதா ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாம்பழம் கிடைக்கும், ஆனால் அது நல்லா கிடைக்கணும் இல்லையா. அது சுக்கிரன் நல்ல தன்மையோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த மாதிரி கிடைக்குங்க. நான் மாம்பழத்தை எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா விஷயங்களையும் இதில் பொருத்தி பார்த்துக்கலாம். அதே போல் வல்லத்தன்மையோடு இருக்கவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லத்தன்மையோடு இருக்கவங்களுக்கு ஒரு மாம்பழம் கிடைச்சாலும் சூப்பராக கிடைக்கும், நல்லா இருக்கும், அது முழுசாக நல்லா சாப்பிட்லாம், கொட்டை மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். ஆனால் வல்லத்தன்மையோடு இருக்கவங்களுக்கு 10 மாம்பழம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அதில் 1-2 வண்டு இருக்கலாம், அது வேறு விஷயம், அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் 10 மாம்பழம் அவங்களுக்கு கிடைக்கும், அதுதான் வல்லத்தன்மை இருக்கவங்களுக்கு அப்படின்னு. இதுலேயும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பணத்தில் இருந்து எல்லா விஷயங்களையும் நீங்கள் இதில் பொருத்தி பார்த்துக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் சுகபோகங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுகம் அப்படிங்கிறது ஒரு வகை ஜாலினஸ். போகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த போகம் அப்படிங்கிற விஷயத்தில் மது மாது எல்லாமே வந்துருங்க. இந்த சுக்கிரன் வல்லத்தன்மையோடையும் நல்லத்தன்மையோடையும் இருக்கிற எல்லாத்துக்கும், தந்திரத்தன்மையோடு இருக்கிறவங்களுக்கும் இந்த மது மாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும் அவங்களுக்கு. அவங்க அதெல்லாம் தேடி போகிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு ஈஸியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தானாகவே கிடைக்கும். எப்படியோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. அதே போல் இந்த தந்திரத்தன்மையோடையும் வல்லத்தன்மையோடையும் நல்லத்தன்மையோடையும் சுக்கிரன் இருக்கவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நாடி போனாலும் இந்த விஷயங்களால் அவங்களுக்கு அசிங்க அவமானங்கள் ஏற்படாது. ஆனால் சுக்கிரன் கெட்டு இருக்கிற ஜாதகர்கள் இந்த விஷயங்களுக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் அந்த விஷயங்கள் மூலமாகவே அவங்க அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி ஆகிடும். ஒன்றுமே ஒரு தப்பும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸாக ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே நம்ம இந்த 28 சென்னை 28ன்னு ஒரு படத்தில் பார்த்தோம் இல்லைங்களா,
ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க, ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு இடத்துல போயிருப்பாங்க, ஒருத்தர் மட்டும் அந்த பொண்ணோடு சேர்ந்து ஃபோட்டோலாம் மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் அவர் கல்யாணமே நின்று போயிடும். அந்த மாதிரி சுக்கிரன் கெட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த போதை வஸ்துக்களால் இவங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக வருங்க. அதனால் யாராவது ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருக்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா இந்த போதை வஸ்துகள் பக்கமே போகாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மான மரியாதை காப்பாற்றப்படும். அடுத்து இந்த சென்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவத்தில் தான் வரும். அதில் இந்த நல்ல தன்மையோட சுக்கிரன் இருக்கிற ஜாதகர்கள் கொஞ்சம் மைல்டான சென்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதுவே வல்லத்தன்மையோட சுக்கிரன் இருக்குது இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராண்டட் வருது இல்லைங்களா, இப்போ 2000 ரூபா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், நிறையா இருக்குது. அந்த இர்ஃபான் போய் ஒரு துபாயில் ஒரு கடையில் ஒரு 4 சென்ட் பாட்டில் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா, 1,60,000 ரூபாய் அப்படின்னா என்னமோ சொன்னார். நான் ரொம்ப செலவு பண்ணிவிட்டேன், அவராலே தாங்க முடியல, இது எனக்கு ரொம்ப செலவாயிடுச்சுன்னு சொல்லிட்டே வந்தார். அந்த மாதிரி பிராண்டட் விஷயங்கள் தான் அவங்க வல்லத்தன்மையோடு இருக்கிற ஜாதகர்கள் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தந்திரத்தன்மையோட இருக்கிற ஜாதகர்கள் தேவையான இடத்துல தேவையான திரவியங்களை யூஸ் பண்ணுவாங்க. அதுவே சுக்கிரன் கொஞ்சம் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த வாசனை திரவியங்களோட ஸ்மெல்லே தலைவலி வர்ற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு அது பிடிக்காது. அந்த மாதிரியும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாருக்காவது இந்த வாசனை திரவியங்கள் பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஸ்மெல்ஸே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.